மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மத்திய 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய சீஷரை பார்த்து என்ன பண்றாரு, இங்க விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்ட தூரம் தள்ளி போய் அவர் என்ன பண்றாரு, அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்படி ஜெபம் பண்ணிட்டு அவர் திரும்ப வரும்போது பார்த்தா அவர் சீஷர் என்ன பண்றாங்க, தூங்கி கொண்டு இருக்கிறத பார்க்கிறாரு. அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த நீங்கள் என்ற வார்த்தை பன்மையில் இருக்குது. ஏன்னு சொன்னா அங்க 3 பேர் என்ன பண்றாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க. அதனால தேவன் அங்க என்ன பண்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நீங்கள் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. இப்ப நாம என்ன பண்ண போறோம், அங்க ஒருமையில போடணும் நீ அப்படின்னு. ஏனென்றால் இப்ப நம்ம கூட ஆண்டவர் பேசுற மாதிரி. அப்ப நீ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்கள்ன்றாரு. அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணு அப்படி ஒருமையில. அப்போ நல்லா வாசிங்க. இப்போ நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு, ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது போல நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 2 காரியத்தை பார்க்கலாம். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம். மறுபடியும் சொல்றேன், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆனா சொல்றாரு ஆண்டவர், நீ விழித்திருந்து என்ன பண்ணு, ஜெபம். அப்படின்னா என்ன விஷயம்னா, நீ சொல்றாரு என்ன விஷயம், ஆவி குறித்து சொல்றாரு, அங்க சரீரத்தை குறித்து சொல்றாரு. ஆனா இன்னொன்னு சொல்றாரு நீன்றாரு. அது எதை குறிக்குதுன்னா ஆத்துமாவை குறிக்குது. அல்லேலூயா. ஆத்துமாவே நீ விழித்திருந்து என்ன பண்ணு, ஜெபம். ஆவி உற்சாகமா இருக்குது, மாம்ச பலவீனம் உள்ளது. அது உற்சாகமா இருந்தாலும் சரி, மாம்ச பலவீனமா இருந்தாலும் சரி, ஆத்மாவே நீ என்ன பண்ணணும், விழித்திருந்து நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னு சொல்றாரு, நீ விழித்திருந்து ஜெபம். ஏன்னா நீ சோதனைக்கு உட்படாதபடி, ஆத்மாவே நீ சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணு, விழித்திருந்து ஜெபம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனம் பாருங்க. ஜெபம் எதற்குரியதுன்னா அது ஆத்மாவுக்குரியது. சொல்லுங்க, ஜெபம் எதற்குரியது? ஜெபம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்க ரட்சிக்கணும், இவங்க ரட்சிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்றோம்ல. ஜெபம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா, உன் ஆத்மா சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணணும், ஆத்மாவே நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபம் எதுக்காகனா உன் ஆத்மாவுடைய பாதுகாப்பு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதுல 26ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. மத்திய 26:38. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான சொல்றாரு. அவர் என் ஆத்மா சொல்றாரு, என் ஆத்மா அப்படின்னா மரணத்துக்கு ஏதுவான. அப்போ துக்கம் எதுக்குன்னா ஆத்மாவுக்கு தான். சொல்லுங்க, எதுக்கு துக்கம்? கவலை, பிரச்சனை, போராட்டம், பாடு எது வந்தாலும் பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னா ஆத்மா. புரியுதா? அதுல ஆவி பாதிக்கப்படல, சரீரம்லாம் அப்புறம். ஆவி சரீரம் அப்புறம். ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னா நம்முடைய ஆத்மா தான் என்ன பண்ணுது, பாதிக்கப்படுது. ஆண்டு சொல்றாரு, அங்க என்ன நடக்க, அடுத்து கெத்செமனே தோட்டத்துல பண்றாங்க, ஜெபம் பண்ண போறாங்க. அடுத்து அவரை பிடிக்க போறாங்க, அடுத்து அவரை அடிக்க போறாங்க. அவரை செய்ய போற காரியங்கள்லாம் என்னன்றது அவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனமா தெரியும். புரியுதுங்களா? நம்முடைய மீது அவர் காயப்பட போறார், அக்கிரமத்தில் நொறுக்கப்பட போறாரு, நமக்கு சமாதானம் உண்டு ஆக்கின அவர் மேல வரப்போகுது, இவ்வளவு காரியம் நடக்க போகுதுன்னு அவர் நல்லா தெளிவா தெரியும். அப்போ நல்லா கவனம் பாருங்க, அந்த சோதனை வரப்போகிறது. அப்போ பாருங்க சொல்றாரு, ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு. அப்போ எதுக்கு துக்கம்னா ஆத்மாவுக்கு தான் முதல். அல்லேலூயா. அப்போ வரப்போகிற சோதனைகள், காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் நமக்கு விரோதமா வரும். ஆனாலும் இந்த ஆத்மா அதுல பாதுகாக்கப்படணும். இந்த ஆத்மா என்ன பண்ணும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது, 3 யோவான் 1:2 வாசிங்க. 3 யோவான் 1:2. பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல, என்னங்க, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ஆவி வாழ்வது போல, சரீரம் வாழ்வது போல சொல்ற,
எது வாழ போற? அப்போ ஆத்துமா வாழணும். அல்லேலூயா. அப்போ ஜெபம் எதுக்காகனா யாருக்காக ஜெபம் பண்ண போறோம்? இந்திய தேசம் ரட்சிக்கப்படாது இல்லை, அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் ஜெபம் எதுக்குன்னா, நான் சொல்றேன், உன்னுடைய ஆத்துமா பாதுகாப்புக்கு ஜெபம் அவசியம். அல்லேலூயா. உன் ஆத்துமா சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னு சொன்னா ஆத்துமாவை நீ என்ன பண்ண ஆகணும்? நீ ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. நீ தேவனை நோக்கி பார்த்து தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழி 17:22 வாசிங்க. நீதிமொழி 17:22 வாசிங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை குளிர பண்ணும். எலும்புகள் என்ன பண்ணுமா? முதல்ல சொல்ற மனமகிழ்ச்சி. ஆமென். என்னது மனம் சொல்லும்போது ஆத்மாவில் தான் மனம் இருக்குது. அப்போ ஆத்ம மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சியா இருந்தா நல்ல மருந்து. அப்போ மன மகிழ்ச்சியா இல்லைன்னு சொன்னா அது நல்ல மருந்து இல்லை. நல்ல மருந்து அங்க இல்லைன்னு சொன்னா ஆவினாயிடும், முறிஞ்சிடும். அப்போ ஆத்மாவுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அடுத்து எதுக்கு பாதிப்பு நடக்க போதுன்னா ஆவிக்கு தான் பாதிப்பு நடக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, ஆவி முறிந்த ஆவியோ எலும்புகள் என்ன பண்ணுமா? அடுத்து எங்க வருதா? சரீரத்துக்குள்ள வருது. அப்ப எலும்புகளுக்குள்ள வருது, சரீரம், பாடி. புரியுது? அப்போ ஃபர்ஸ்ட் எது பாதிக்கப்பட போகுதுன்னா ஆத்மா தான். அப்போ ஒரு மனிதன் ஜெபம் பண்றதுக்கு முக்கியமா ஏன் ஜெபம் பண்ணணும்னு சொன்னா ஆண்டு தெளிவா சொல்றது, நீ சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ண? விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆத்மாவே நீ, புரியுதா? ஆவி கிடையாது, சரீரம் கிடையாது. ஆத்மாவே நீ சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ண? விழித்திருந்து ஜெபம் பண்ண. அப்போ ஜெபம் என்பது உன்னுடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம். சொல்லுங்க. 1 மணி நேரமாவது ஆத்மா என்ன பண்ணலாம்? காலையிலிருந்து ராத்திரி 24 மணி நேரம் தேவன் கொடுக்குறாரு. 12 மணி நேரம் வச்சுங்க, தூங்குற நேரம் விட்டுருங்க. ஆனா தேவன் சொல்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. புரியுதா? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? சோதனை கூப்பிடாதுன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்றோம் சொன்னா நம்முடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு. சொன்னா பல மணி நேரம் ஜெபம் பண்ணா நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்குன்னா அது வாழக்கூடிய ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. சோதனைகள் வந்தாலும் அது உடனே என்ன பண்ணாது? சொல்லுங்க. பதறாது. புரியுதா? அது உடனே என்ன பண்ணது? கோபம் அப்படியே கவலை அப்படியே போய் தோன்றாது. புரியுதா? அப்படியே சோர்ந்து போயிடாது. அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுவோம், சில நியூஸ் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே மனம் என்ன பண்ணுவோம், வேதனை அடைஞ்சி அப்படியே மனம் ஒரு மாதிரி ஆகி என்ன பண்ண, சிலர்லாம் மென்டலாக ஆயிடுறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, போய் செத்துலாமான்னு போறாங்க. அப்போ என்ன விஷயம்னா அந்த ஆத்மா என்ன பண்ணல, அது சோதனைக்கு உட்படும் போது அதை தாங்கக்கூடிய பலன் அதுக்கு இல்லைன்னு சொன்னா அது முடிவு அப்படி போயிடும். அப்போ நாம் ஏன் ஜெபம் பண்ணணும்னு சொன்னா முக்கியமா ஒரு ஆத்மா. அல்லேலூயா. ஆத்மா வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும். அப்போ அதை வாழ வைக்கிறது ஒரு வழி தான். அதுதான் இந்த உலகம் சோதனை இருந்த உலகம், இந்த உலகம் உபத்திரண்டு இருந்த உலகம், இந்த உலகம் எப்பயுமே நம்ம கூட என்ன பண்ணுறது, ஒவ்வொரு மனிதனோட போராடி கொண்டிருக்கு. அவங்களுக்கு ஜெபம் கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு ரகசியம் சொல்லக்கூடாது, நீ ஜெபம் பண்ணு, சோதனைக்கு உட்படாமல் நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆத்மாவே நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணா அவனுக்கு சேஃப், அவனுக்கு பாதுகாப்பு. அது வந்து மோதும்போது, அந்த நியூஸ் வரும்போது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது நீ எப்படி இருப்ப? அந்த இடத்துல சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. அதை நீ ஜெயிக்கிறதுக்கான பலன் உன் ஆத்மாவில் இருக்கும். அதை மேற்கொள்ள பலன் உன் ஆத்மாவில் இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா நீ என்ன பண்ண, அவன் ஆத்மா என்ன பண்ணும், அது எப்படியாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அது என்ன பண்ணணும்னு தெரியல, எதாவது பண்ணி அவன் எதாவது போராடி என்ன பண்ணும், எதையாவது செய்யும். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வந்து ஏன் போராடலாம், சில பிரச்சனை வந்து மோதும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, பல வழியை தேடி ஓடி வீடு எதை பண்ணுறாங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணுற பிள்ளை என்ன பண்ணுவாங்க, அந்த ஆத்மா அப்படியே அமைதியாக இருக்கும். அந்த ஆத்மா தேவனை நோக்கி பார்க்கும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அந்த ஆத்மா சோதனைக்கு உட்படாது. அல்லேலூயா. ஸோ ஜெபத்துடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால் ஆத்மா பாதுகாப்பு. அல்லேலூயா. அந்த ஆத்மா பாதுகாக்கப்பட்டதான் அது வாழ்ந்தாதான் நம்ம வாசம். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது எசேக்கியேல் 18:20 வாசிங்க. எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்மா என்ன ஆகுமா? சாகும். நல்லா கவனம் பாருங்க. நீங்க சொல்ற பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இப்போ ஒரு மனுஷன் வந்து குடிக்கிறான் வச்சுங்க,
சிகரெட் பிடிக்கிறான்னு வச்சுங்க, வேற ஏதோ செய்யறான்னா அது யார் செய்யறது? சரீரம் தான் என்ன பண்ணுது? குடிக்குது. அப்போ ஆத்மா கேட்குது, ஆண்டவரே சரீரம் தானே குடிக்குது, சரீரம் தானே என்ன பண்ணுது? சிகரெட் பிடிக்குது, சரீரம் தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு. அப்போ நீங்க அது சாகுன்னு சொல்லாம பாவம் செய்யற ஆத்மாவை சாகு என்ன சொல்றீங்க? நான் எதுவும் செய்யறேன், அதுதானே அதெல்லாம் செஞ்சுருக்கு, சரீரம் தானே அதெல்லாம் செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன விஷயம்னா, ஆண்டு சொல்றாரு, ஆத்மாவே உன் எண்ணத்தை நீ ஒப்பு கொடுக்கலன்னா சரீரம் என்ன பண்ண முடியாது, அது செய்ய முடியாது. அல்லேலூயா. உன் எண்ணம், நீ ஆத்மாவே இருக்கிற நீ உனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்தை நீ ஒப்பு கொடுக்கலன்னா சரீரம் என்ன பண்ண முடியாது, செயலை செய்யவே முடியாது. அப்போ எண்ணம் எங்க இருக்குது? ஆத்மாவில தான் இருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், பாவம் செய்யற ஆத்மா பாவம் சரீரம் செய்யற மாதிரி தெரியுது, ஆனா தண்டனை யாருக்குன்னா ஆத்மாவுக்கு தான். புரியுதா? அப்ப ஏன் என்ன விஷயம்னா, நீ உன் எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, உன் எண்ணங்கள் அந்த பாவத்துக்கு போகாதபடிக்கும் உன் எண்ணங்கள் அந்த ஆத்மா ஸ்ட்ராங்கா இருந்து சொன்னா சரீரம் என்ன பண்ண முடியாது, அது செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்மா என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நம்முடைய ஆத்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன பண்ணணுமா? ஜெபம் வேணும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள், ஆமென், அல்லேலூயா, அந்த அசுத்தத்துக்கு, அந்த பாவத்துக்கு, அந்த பிசாசுடைய கிரியைகளுக்கு நம்முடைய இருதயத்தை எப்படி சொல்ற? யோசேப்பு சொல்றா இல்லையா, இத்தனை பெரிய பொல்லாமோட தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? அப்ப என்ன பண்ணல, அவன் தன் சரீரம் ஏன் ஒப்பு கொடுக்கலாம்? அவன் எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நான் சொல்றேன், யோசேப்பு எப்படிப்பட்ட மனுஷன்னா பிரேயர் பண்றது, ஜெபிக்கிற, தேவனை நோக்கி பார்க்கிற மனுஷன். அல்லேலூயா. அப்ப நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி இருந்தா உன் ஆத்மா அதுல உள்ள எண்ணங்கள் எப்படி இருந்தா தேவனுக்காக ஸ்ட்ராங்கா நிற்கும். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன பண்ணாது, அது தரிக்காது. அப்ப எங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்முடைய எண்ணங்களை நான் சில காரியம் செய்யக்கூடாது நினைக்கிறேன், ஆனா செய்யறேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஜெபம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நம்மளுடைய பிரேயர் என்ன இருக்குது? வீக்கா இருக்குது, அதுதான் அர்த்தம். அப்ப என்ன விஷயம், நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நம்முடைய ஆத்மா வலுவலும். அல்லேலூயா. தேவனுடைய காரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த எண்ணங்களை என்ன பண்ணது? ஆத்மா எண்ணங்கள் அசுத்தங்கள் விடாது, ஸ்ட்ராங்கா நிறுத்தம். அங்கிருந்து நம்ம ஓட வைக்கும். அந்த அசுத்தத்தை தொடாதபடி, அசுத்தத்தை பார்க்காதபடி, அசுத்தமான காரியம் ஈடுபடாதபடிக்கு ஆத்மா என்ன பண்ண ஸ்ட்ராங் பண்ணும். அப்போ தனி ஜெபம் என்ன? ஜெபம் எதுக்குன்னா முழுக்க முழுக்க ஜெபம் ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஆத்மா பாதுகாப்பு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. பைபிள் தான் சொல்றது, மனதும் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்யும். அப்ப என்ன விஷயம்? மனசும் மாம்சமும், மாம்சமும் மனதும் வருதா ஃபர்ஸ்ட். மாம்சமும் மனதும் விரும்பினவை செய்யும். மாம்சம் விரும்புது, ஆனா மனம் என்ன பண்ணுது? ஜெபம் பண்ணா அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன பண்ணா எண்ணங்கள் கொடுக்காது. மாம்சம் கேட்கறதுக்கு எண்ணம் என்ன பண்ணாது? கொடுக்காது. புரியுதா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணாம இருந்தா என்ன, மாம்சம் என்ன கேட்குதோ அதுக்கு மனசு தான் ஒப்பு கொடுக்கும். மனசு ஒப்பு கொடுக்கும் போது அப்போ ஆவி அடிமைத்தனத்தின் ஆவியா கூட போடுங்க. அப்ப என்ன விஷயம்? மெயின் என்ன சொன்னா பிரேயர் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தனி ஜெபம் கண்டிப்பா அவசியம். அவன் தனியா ஆண்டு சமூகத்துல என்ன பண்ணோம்? போய் ஜெபம் பண்ண பழகும். அவன் அவங்க ஜெபம் பண்ணாங்க, இவங்க ஜெபம் பண்ணல, அவங்க கூப்பிடல, இதெல்லாம் எதுவுமே போல. ஒன்னு ஆத்மாவுக்கு நீ தான் சேஃப் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். புரியுதா? அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணல அப்படின்னா அதோடைய பாதிப்பு எனக்குதா, உனக்கு கிடையாது. புரியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனம் பாருங்க, ஜெபம் எவ்வளவு முக்கியமான சொன்னா அது ஆத்மா. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. சரிங்க, நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு? காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ணுமா? வாழ்வு தரக்கூடிய ஊற்று புறப்படுகிற இடம் எதுன்னா உன்னுடைய இருதயம். உன்னுடைய இருதயம் சொல்லும்போது மனம். அந்த மனதை எங்கன்னா ஆத்மாவால தான் இருக்கு. அப்போ எல்லா காவலும் ஆத்மாவால பண்ணு, காத்துக்கொள். அதுல இருந்து தான் என்ன பண்ண போதும்? ஜீவ ஊற்று புறப்பட போகுது. அப்போ ஆத்மாவை காக்கணும். எப்படி காக்கிறது சொன்னா ரோமர் 1:21 வாசிங்க. 1:21. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும்
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்ததுன்னா அந்த ஜீவ ஊற்று புறப்படக்கூடிய அந்த கிணறு என்ன ஆகி போச்சு? இருளடைந்துச்சு. காரணம் என்ன? பைபிள் சொல்லுது, அவர் தேவனென்று அறிந்தோம் மகிமைப்படுத்தாம ஸ்தோத்திரியாம. அப்படின்னா நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கிற நேரம் நான் ஜெபம் இருப்பான். அல்லேலூயா. அவரை துதிக்கிற துதி எப்போது நாவில் இருக்கணும்னு யார் சொல்றா? தாவீது சொல்றான், சங்கீதக்காரர் இருப்பான். ஆனா அப்பேற்பட்ட தாவீது கூட ஒரு இடத்துல என்ன பண்ணா? தன் எண்ணத்தை பாவத்தை ஒப்பு கொடுத்தான். தன் எண்ணத்தை என்ன பண்ணா? மாம்சத்துக்கு படி மாம்ச விரும்பினதான் நான் செய்தான். அப்ப நான் சொல்றேன், தாவீது அந்த நேரத்தில் ஏன் அப்படி நடந்தது சொன்னா, அவன் எண்ணங்கள் அப்படியே ஸ்ட்ராங்கா சொன்னா, அந்த காலகட்டத்தில் அவன் ஜெபம் ரொம்ப குறைவா இருக்கும். புரியுதா? அவனோட ஜெபம் அந்த நாட்டில் குறைவா இருந்திருக்கும். இல்லைன்னா அங்க நடந்துக்க வாய்ப்பு கிடையாது. அல்லேலூயா. அவன் தேவனை நோக்கி மாறாத நாட்டில் அந்த காலம் இருந்திருக்கும். ஆமென். வேதம் சொல்லுது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம். ஆனா இவன் என்ன பண்ண? யுத்தத்துக்கு போவான். உப்பரிக்கு போய் என்ன பண்றாரு? சுத்தி இருக்கிற மெட்டில் போய் நின்று. அல்லேலூயா. அப்ப என்ன விஷயம்னா, அவன் ஜெபத்துக்கு அவன் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போயிருக்கான். அவன் இவனும் தாவீதோ ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான்னு பரவாயில்ல, ஜெபம் பண்ண எங்க போயிட்டாரு? உப்பரியில போய் சுத்தி இருக்கிறாரு. அப்ப என்ன விஷயம்? கொஞ்ச நாட்டுல அந்த நாட்டுல அவனுடைய ஜெபம் குறைவா இருந்திருக்கும். புரியுதா? அவன் தேவனை மகிமைப்படுத்தாம ஸ்தோத்திரியாமல் இருந்த காலம் அது இருந்திருக்கணும். அப்பதான் சாத்தான் என்ன பண்றான்? அவன் உணர்வில்லாத இருதயத்தை இருளடைய செய்யும். அல்லேலூயா. அப்ப என்ன விஷயம்? நாம் தேவனை துதித்து தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபத்துல தேவ சமூகத்தில் நாம் இருக்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, நாம் என்ன செய்யணும் சொன்னா, நாம் எல்லா காவலோடு நம்ம இருதயத்தை காக்கணும். அல்லேலூயா. ஜெபம் ஃபர்ஸ்ட் எதுனா, எப்படி நம்ம இருதயத்தை காக்கணும்னா, பிரேயர் தான் ஃபர்ஸ்ட். நம்ம இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவுக்கு சேஃப் எதுனா பிரேயர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அது எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கணும். அது இடத்திலிருந்து ஜீவ ஊற்று நபருமா புறப்படும். அப்ப ஜீவ ஊற்று புறப்பட இருக்கிற இடமா இருக்கிற அந்த இருதயம் அது என்ன பண்ண விடாது? இருள் அடைஞ்சிட விடாது. புரியுதா? இருள் அடைச்சுன்னா ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல என்னது? தண்ணி இருந்தா கூட தண்ணி என்ன மேலெல்லாம் போய் நிறைய காரியங்கள் மண்ணுக்குன்னு எல்லாம் போட்டுனா அதெல்லாம் அடைஞ்சிடும். ஆனா அதை நீங்க மறுபடியும் கிளீன் பண்ணி எடுத்து எல்லாம் மறுபடியும் ஊற்று மறுபடியும் புறப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப கிளீன் பண்ணி அதெல்லாம் பண்ற இடம் என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ணாதான் அது கிளீன் பண்றது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், இந்த மாலைவேளையில ஜெபம் உங்க ஆத்மாவுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நீ 2 மணி நேரம், 1 நேரம், 2 மணி நேரம், 3 நேரம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றியோ உன் ஆத்மா பார்த்தீங்கன்னா அது வாழ ஆரம்பிச்சு, அது பிரகாசிக்க ஆரம்பிச்சு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது பிரகாசி இருள் அடைந்து பைபிள் சொல்ற, அது பிரகாசம் அடைய ஆரம்பிக்கும். ஆத்மா பிரகாசம் ஆகும். நீ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி பாருங்க, பிரகாசம் அடையும். விசுவாச அறிக்கைகள் செய்து பாருங்க, ஆத்மா வாழ ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அவன் ஜெபம், விசுவாச அறிக்கை, ஆமென், தேவனை துதிக்கிறது, பாடுறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறது, இதெல்லாம் என்ன செய்யும் சொன்னா உன் ஆத்மாவை வாழ வைக்கும். அல்லேலூயா. சோ அது முக்கியமானது. ஆண்டவர் நீ சோதனைக்கு உட்படாதபடி, ஆத்மாவே நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனா நீ ரெண்டுமே பலவீனமோ உற்சாகம் எது இருந்தோ இல்லையோ, ஆனா ஆத்மாவே நீ என்ன பண்ணணும்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ விழித்திருந்து என்ன பண்ணி ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபம். ஆமென். தனி ஜெபம். அதுல யார் ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, தனி ஜெபம் செய்யறதுல கவனமா இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அதுக்காக பார்க்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீங்க சர்வர் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஜெபத்தை குறித்த காரியங்கள் கர்த்தர் நாட்டிலே இந்த சிறிய நேரத்தில் எங்களோட பேசுற வார்த்தைகள் நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில தனி ஜெபத்தில் அதிகமாக தேவ சமூகத்தில் இருக்க உதவி செய்யணும்ப்பா. ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். ஜெபம் எவ்வளவு முக்கியமான என்பதை கர்த்தரை வெளிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வார்த்தை கேட்டு பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு ஜெபத்திலே ஆண்டவரை உறுதியாக இருக்க உதவி செய்யணும்ப்பா. ஜெபத்தில் உறுதியாக தனித்தனிகள் எழுதியிருக்கிறபடி
அந்த ஜபத்திலே உறுதியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். இந்த கருத்துக்கு ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும் இந்த செய்தி கேட்க போகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.